ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். அட்டகாசமான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு குக்கரில் 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது சாஃப்டாக வெந்து வராது. அதனால் அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மட்டன் சுக்கா ரெசிபிக்கு நம்ம தனியாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் முழு மல்லி, ஒரே ஒரு வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜார்லேயோ இல்லை அம்மிலேயோ பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி கறி வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மசாலா எல்லாமே கறி வேக வைக்கும்போது அந்த குக்கர்லேயே போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் கொஞ்சம் கூட குறைச்சல் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம கறி வேக வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே எடுத்து தனியாக வச்சிட வேண்டாம். இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காவை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் பால் மட்டும் கூட ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியில் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியில் நல்லா வற்றிருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கறி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கறி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கறி ஆட் பண்ணிக்கிறேன். கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது மட்டன் சுக்கா அப்படிங்கிறதுனால நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி தேவையில்லை, நல்லா கொஞ்சம் ட்ரையாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை இப்போ மறுபடியும் வேக விட போகிறோம். அப்படியே நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அகைன் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த அளவுக்கு குறைப்பாக பொடி பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக பொடிக்க வேண்டாம், குறைப்பாக பொடிச்சு வச்சுக்கோங்க. அம்மியில் தட்டி போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு மட்டன் சுக்கா சூப்பராக ட்ரையாக ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். Till then, bye. Thanks for watching.